வெல்கம் டு பவி ஹெல்த்தி ரெசிபீஸ். லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் செய்கிற மாதிரி ஈஸியாக டேஸ்டியான டொமேட்டோ ரைஸ் செஞ்சுருக்கேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆனியன் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஜிஞ்சர் தோல் சீவி கட் பண்ணிவிட்டு ஒரு பூண்டு ஃபுல்லாக ஸ்கின் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், இது எல்லாமே மிக்சர் ஜாரில் சேர்த்து கிரைண்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போது தேவையான அளவு அரிசி ஊற வைங்க. நான் 1 கப் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் டொமேட்டோ ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 an hour ஊறணும். அப்போதான் ரைஸ் நல்லா சாஃப்டா தனித்தனியா வரும். இப்போ கொஞ்சமா புதினா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருங்க. இப்போ ப்ரிப்பரேஷன் ரெடி ஆயிடுச்சு, செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பட்டை, 2 லவங்கம், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்ச ஆனியன் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் சாட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல கிரைண்ட் பண்ணி வச்ச ஜிஞ்சர், கார்லிக், ஆனியன், கிரீன் சில்லி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அதையும் வதக்கணும். வாஷ் பண்ணி வச்ச புதினா ஆட் பண்ணிட்டு அகெயின் சாட் பண்ணிட்டு கட் பண்ணி வச்ச டொமேட்டோ ஆட் பண்ணிட்டு 3 to 4 minutes நல்லா சாட் பண்ணணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ நல்லா கரையணும், அது வரைக்கும் வதக்கணும். அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணலாம். 1 டேபிள்ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிருக்கேன். பிரியாணி மசாலா ஆப்ஷனல் தான், அது இல்லைன்னா இன்னொரு டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா போட்டதுக்கு அப்புறம் ஒரு 1 to 2 minutes சாட் பண்ணணும். இப்போ நம்ம ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் ரைஸ் எடுத்ததால 2 கப் வாட்டர் சேர்த்திருக்கேன். ஸோ வாட்டர் பாயில் ஆகும்போது ரைஸ் ஆட் பண்ணணும். ரைஸ் நல்லா 3 times வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நான் 1 டேபிள்ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரைஸை சாஃப்ட் ஆக்கிறதுக்காக. இப்போவே க்ளோஸ் பண்ணாலும் டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடும். பட் உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்தால் வெயிட் பண்ணி இந்த மாதிரி அரிசி மேலே தெரிகிற வரையும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்து அதுக்கப்புறம் குக்கர் க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப குக்கர் 1 whistle தான் விடணும். இது எதுக்காகனா ரைஸ் அதிகமாக வேகாமல் கரெக்டாக வேகிறதுக்காக. ஸோ அவ்வளோதான், ஈஸியான வேலை, டொமேட்டோ ரைஸ் ரெடி. இது கூட முட்டை, ரைத்தா, கத்திரிக்காய் தொக்கு வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது யூஸ்வலாக நான் செய்கிற என்னோட ஸ்டைலில் செஞ்ச டொமேட்டோ ரைஸ். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.